A number is selected at random from the numbers 3, 5, 5, 7, 7, 7, 9, 9, 9, 9. The probability that the selected number is their averages. ஸோ கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 10 நம்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் கொடுத்துருக்க கொஷினில் ஹவு மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதுதான் நம்மளோட கொஷின். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம வந்து டோட்டல் நம்பர்ஸ் கொஷின்லேயே மொத்தமாக எவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஆவரேஜ்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டிவைடட் பை 10. ஃபஸ்ட்டு எவ்வளோ டோட்டல் நம்பர்ஸ் வந்துச்சோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டினாமினேட்டரில் 10 போட்டாச்சு, நியூமரேட்டரில் 3 + 5 + 5 + 7 + 7 + 7 + 9 + 9 + 9 + 9. ஸோ ஃபுல் நம்பர்ஸும் நம்ம ஆட் பண்ணோம். சரிங்களா, மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 70 வரும். ஓகேங்களா, டிவைடட் பை 10. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, 70 டிவைடட் பை 10 வரும். நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ இப்போ இந்த 7 வந்து கொஷனில் ஹவு மெனி டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குன்னு யூ ஹாவ் டு செக். அங்கே ரவுண்ட் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா. ஸோ கொஷனில் எத்தனை டைம் 7 வருது, 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு 7 வருது. ஓகேங்களா, ஸோ 3 டைம்ஸ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ப்ராபபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலானா நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து ப்ராபபிலிட்டியோட இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 7 ஆவரேஜ் வந்திருக்கு இல்லையா, அது கொஷனில் எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 3 டைம்ஸ் வந்திருக்கு. அதுதான் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ். ஸோ அதனால் நியூமரேட்டரில் 3 போட்டுக்கலாம், டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து 10. இப்போ 3/10 நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர்.